வணக்கம். என்றும் அன்புடன் என்றும் அன்புடன் அன்பே சிவம். அன்பே சிவம். நான் நான் உலகம் பேசுகிறேன். நான் உலகம் பேசுகிறேன். மனிதர்களுக்கு மட்டும். மனிதர்களுக்கு மட்டும். ஏன் மனிதர்களுக்கு மட்டும்? மனிதன்தான் விசேஷம். மனிதன்தான் விசேஷம். மற்ற ஜீவராசி விசேஷத்தை அடைய முடியாது. அதனால மனிதன் விசேஷம். மற்ற ஜீவராசிய விசேஷத்தை அடைய முடியாது அப்படின்னா அது ஒரு கடலை பார்த்து ரசிக்கவோ, ஒரு கப்பலில் போவோ வைக்கவோ, வேற ஒரு ஜாதின்னு வச்சுக்கிடவோ, மதம்னு வச்சுக்கிடவோ, அவன் மோசம் இவன் மோசம்னு சொல்லவுக்கு அதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் அதுக்கு கிடையவே கிடையாது. அதனால மனிதன் விசேஷம். அதனால் நான் உலகம் பேசுகிறேன். அதனால் நான் உலகம் பேசுகிறேன். அப்போ நான் பார்க்கேன் எல்லாரும் ஏன் சந்தோஷமா இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சூழ்நிலையிலும் பார்க்கும்போது மனிதனை மட்டும் விட்டுட்டு மற்றதை ஃபுல்லா பூசிக்கிட்டான். அவனை சுத்தி என்னெல்லாம் ஆடையில துணியில இருந்து பாருங்க, துணியில இருந்து நீங்க என்னெல்லாம் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்களோ அத்தனையும் அது நிஜம்னு நின்றுட்டியோ, உங்களை பொய்ன்னு ஆக்கிட்டியோ. இவ்வளவுதான் ஷார்ட் அப்படின்னு சொன்னா உங்களை மட்டும் போட்டுட்டு உங்க துணியில இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு தூரம் நீங்க போய் நிக்கன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் நான் வேண்டாம்னு சொல்லலை. அது எல்லாம் வச்சுக்கிடுங்க. ஆனா நீங்க நிஜம்னு ஆயிடுச்சு. நிஜமா இருந்தா தான் உள்ளுக்கு வலிக்காது. சும்மா இறமையாம நீங்க வெளியே போயிட்டீங்க. உங்களை போட்டுட்டு வெளியே போயிட்டீங்க. குடும்பமா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது உள்ள இருந்தியா, குழந்தைய விட்டு நீங்க வளர 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 இதெல்லாம் கத்துக்கிட்டு அதுதான் சரின்னு சொல்லி ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டுட்டீங்க. ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிட்டீங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனி அவங்களுக்கும் ஒரு கூண்டை போட்டு உருவாக்கி வச்சிருக்காங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கூண்டை உடைச்சிட்டு வெளியே வரேன். வெளியே வந்து பார்த்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு கூண்டுக்குள்ள நின்றுக்கிட்டு ஒவ்வொரு கூட்டமாவும் நின்றுக்கிட்டே. அப்போ இதுல இருந்து இவங்க வெளியே வரணும்னா இதுல வேற இன்னொன்னு என்ன வச்சிருக்காங்க, இது கலியுகம், இது யாரும் ஞானம் அடைய முடியாது அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் குரு இல்லாம வழி போக முடியாது, இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் நம்ம இன்னொரு 150 பிறவி 200 பிறவி எடுக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம். என் பாட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க, இது அரிது மானிடாய் பிறத்தல் அரிது, அதுலயும் கூண் குருடு செவிடு பேடு இல்லைன்னா நீ இறைவன் அடையலாம், அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேரின்பத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது இவங்க என்ன செய்தாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு யாரெல்லாமோ கற்றுக் கொடுத்து ஏற்கனவே நிறைய போலிகள் ஆயிட்டு. இந்த போலிகள் ஆனதுனால நீங்க உண்மையை சந்திக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டாங்க. அதனால நீங்க உண்மையை சந்திக்க முடியல. மனித விசேஷம். அப்போ இது இந்த கூட்டத்துல இறைவன் ஒண்ணுதான். அததான் இந்த கூட்டமும் சொல்லி வச்சிருக்கு. ஒரு மனிதனை தான் ஒரு கோயிலா போட்டு, ஆரம்ப கோயிலை பார்த்தீங்கன்னா அதுதான். அப்படி படிப்படியா போனீங்கன்னா கொடிக்கம்பம், இந்த இது பலிபீடம், கொடிக்கம்பு, நந்தி, இறைவன், அடுத்து அம்பாள், அடுத்து இது இது உங்களை சொல்ற தத்துவம். இது உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதை தான் ஒரு கோயில், உண்மையான கோயில் சொல்லும். அந்த கோயில் உங்களை சொல்லுதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்குள்ள நீங்க தேடினீங்கன்னா அந்த கோயில் தெரிஞ்சுன்னா சாமி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் இந்த தத்துவம். இதை தான் விநாயகன், முருகன் அதெல்லாம் சொல்லி, முருகன்னா குரு, 5 கிரத்தம்னா இது 5வது சுவாசத்தை சொல்லக்கூடியதுக்கு 5வது. அதை நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு என்னன்னு வாங்க. வெளியே சுத்தினீங்கன்னா புரிய முடியாது. இதெல்லாம் ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கேன். அதனால கூண்டை விட்டு வெளியே எடுக்கிறது தான். அப்போ உலகத்தை பார்க்கலாம். உலகத்தை உண்மை தெரிஞ்சவன் உலகத்தை பார்க்கும்போது அதனால தெரியுது. நீங்களாம் ஒவ்வொரு கூண்டுக்குள்ள நீங்களே அடைச்சிட்டீங்க. உங்களுக்கு பல பேர் அடைக்க வச்சுட்டாங்க. அப்போ சத்தியத்தை தேடுதவன் பார்க்கான், உலகத்தை பார்க்கான், எல்லாரையும் இறைவன் அந்த நான் மனிதனை மட்டும்தான் செஞ்சிருக்கு. மனிதனை எல்லா ஜீவராசி செஞ்சாலும் மனிதனை விசேஷமா செஞ்சு நீ எண்ணிய தேடி ஆகணும். மற்ற ஜீவராசி எண்ணிய தேட முடியாது, தேடக்கூடாது. அதுக்குனால அது வேற எந்தையோ ஒரு கப்பலெல்லாம் உருவாக்க முடியாதுன்னு அதனால அது எதையும் அணிவிக்க முடியாது. மனிதன் எல்லாத்தையும் அணிவிச்சுட்டு இறைவன் ஒட்டி ஒப்படைக்கணும். மற்ற ஜீவராசி இறைவன் ஒப்படைக்க முடியாது. அதுதான் கணக்கு. மனிதன் இறைவன் கொண்டு ஒப்படைக்கணும். அது எப்படி ஒப்படைக்கணும்?
தன்மை சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் அவன் எடுப்பான். இல்லைன்னா அவன் எடுக்க மாட்டான், ரிட்டர்ன் அனுப்பிடுவான். அந்த ரிட்டர்ன் அனுப்பக்கூடாதுக்காக தான் நீங்க சந்தோஷத்தை எடுத்துடணும். அப்ப நிலையானது ஆயிடுது. நிலையானது இந்த உலகத்துல என்னது அப்படின்னு கேட்டா நீங்க மட்டும்தான் நிலையானது. அது இறைவன். அந்த நான் நிலையானது. அந்த நான் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த நான் உங்களுக்குள்ள இருக்கு. அதனால நான் மனிதன் பேசுகிறேன். அதனால உலகம் தெரிஞ்சு உலகம் பேசுகிறேன். பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாரேன். ரொம்ப ஸ்பீடா போனா நீங்கெல்லாம் வேற வேற மூட்டை பிடிச்சோட என்ன வந்து போலியா பாக்கிங்க. இது ஏன்ட்ட எந்த மூட்டை பிடிச்சியும் இல்லை. நான் எம்டி ஆயிட்டேன். அதனாலதான் பேச்சு வருது. நீங்க எல்லாம் மூட்டை பிடிச்சி நிறைய தொங்க போட்டதுனால எதை பேசணும் என்ன பேசணும் டைம் இல்லை, நேரம் இல்லை, அது இல்லை, அவசரம் இல்லை, இவாசம் இல்லை, உழைச்சி தான் வாழணும். இப்படி வாழ்ந்து நொந்து நொந்து வாழ்ந்து எதுக்கு வாழ்ந்தோம்னே தெரியாம பேரணும் தான் வாழ்க்கைக்கு வந்திருக்கோம். மனிதனுக்கு அது கிடையாது. மனிதனுக்கு அது கிடையாது. எத்தனை வயசு வரைக்கும் உழைப்பணும் உனக்கு தெரியாது. எத்தனை வயசுல வேலைக்கு போகணும்னு தெரியாது. என்ன வேலை பார்த்தா என்ன படிச்சா என்ன படிச்சு என்ன வேலை பார்த்துட்டா சொல்லு. அவ்வளவு பேரும் படிச்சியே வாத்தியார் டீச்சரு கலெக்டர் எல்லாரும் ஆனியா. பின்னால இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு பாருங்க. வேலை இல்லை, வேலை இல்லை, படிச்சுட்டேன் வேலை இல்லை, அது சரியில்லை, நாடு சரியில்லை, உலகம் சரியில்லை, அது சரியில்லை. யாருக்கு உலகம் சரியில்லை? அப்போ தப்பா ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க போன பாதை தப்பா இருக்கு. வாழ மனிதன் தான் வாழ வந்திருக்கான். மனிதன் தான் சிறப்பா ஆள வந்திருக்கான். அப்போ மனிதன் வந்து விசேஷம். அப்போ நீங்க வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு சத்தியம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுதான் உண்மை. அது நீங்க தான் விசேஷம். அப்போ நீங்க வந்து உங்களை நேசிச்சேன்னா இந்த உலகத்தை நேசிக்கிறதுக்கு சமம். ஆனா உங்களை மட்டும்தான் உங்களுக்கு நேசிக்க தெரியாது. ஆமா. அதனால நீங்க சந்தோஷமா இல்லை. சந்தோஷமா இருக்கும், ஞானி இருக்கான். ஆனா நாமெல்லாம் ஞானி ஆயிட முடியாது. நீங்க முடிவு பண்ணிட்டியா? நான் முடிவு பண்ணல, நான் ஞானி ஆகிட்டேன். நான் ஞானி ஆனதுக்கப்புறம் தான் பேச வரேன். சத்தியம் பேசுகிறேன் சத்தியமாக, உலகம் பேசுகிறேன் உண்மையாக, நேர்மையாக, நாணயமாக, சத்தியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக. அதனால இதுக்குள்ள இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்க. இது உங்களுக்கான வீடியோ. உங்களில் ஒருவன் என்றும் அன்புடன்